டென்டிஜிரஸ் சிஸ்ட்னு இருக்குது. டென்டிஜிரஸ் சிஸ்ட்னா வந்து ஃபாலிகுலர் சிஸ்ட் அண்ட் பெரிகோரனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் சிஸ்ட் அண்ட் பெரிகோரனல் சிஸ்ட். இந்த சிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து dentigerous cyst is can be defined as the odontogenic cyst is these are surrounding crown and impacted tooth is caused by the fluid accumulation between the அப்புறம் வந்து between the reduced enamel epithelium and enamel surfaceல வந்து இது accumulation நடந்திருக்குது. As a result cyst வந்து cyst in the crown is located in the lumen. This is the one of the most common type of developmental odontogenic cyst is estimated 20% of the all jaw of the cyst இருக்குது. அதுக்கப்புறம் all jaw of the cyst and estimation 10% of the impacted teeth having dentigerous cyst இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒடோன்டோஜெனிக் சிஸ்டோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்துடலாம். இது வந்து டெவலப்மெண்டலில் வந்து டெவலப்மெண்டலில் இன்ஃப்ளமேட்டின் இருக்குது. டெவலப்மெண்டலில் வந்து ஒடோன்டோஜெனிக் கேரட்டோசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோகெரட்டினைஸ்டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டு, டென்டிஜரஸ் சிஸ்ட்டு, லேட்டரல் பெரிடான்டல் சிஸ்ட்டு, கிளாண்டுலர் ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டு, கால்சிஃபைங் ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டு. இது எல்லாமே வந்து இதில் வந்துடுது. கிளாண்டுலர், லேட்டரல் பெரிடான்டல் சிஸ்ட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா ஆஷியஸில் வந்து எரப்ஷன் சிஸ்ட்டு, போட்ராய்டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் போட்ராய்டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்டான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஞ்சேவல் சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன், ஜிஞ்சேவல் சிஸ்ட் இன் அடல்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரியில் வந்து அப்பிக்கல் பெரிடான்டல் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி பெரிடான்டல் சிஸ்ட்டு, ரெசிடியல் சிஸ்ட்டு, பேராடென்டல் சிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிடியல் சிஸ்ட்டு, பேராடென்டல் சிஸ்ட்டு, பக்கல் பைஃபோகேஷன் சிஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து நான் ஒடோன்டோஜெனிக்கில் வந்து டெவலப்மெண்டலில் வந்து இன்ட்ராஷியஸ் வந்து நேசோபேலடைன், அதுக்கப்புறம் மீடியன் பேலடைன், குளோபுலோ மேண்டிபுலர் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீடியன் மேண்டிபுலர் சிஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் சிஸ்ட்டு, பேலடைன் சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன், நேசோ பேலடைன் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் தைரோக்ளாசல் சிஸ்ட்டு, ஓரல் லிம்ஃபோ எபித்தீலியல் சிஸ்ட்டு, எபிடெர்மாய்டு சிஸ்ட்டு, டெர்மாய்டு சிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரியில் வந்து ட்ரமாட்டிக் சலைவரி சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரல் சிஸ்ட்டு, ட்ரமாட்டிக் போன் சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனியூரிசமல் போன் சிஸ்ட்டு, இன்ஃபெக்ஷியல் பேராசைட்டிக் சிஸ்ட்டுன்னு இருக்குது. மெசலினஸில் வந்து ஓரல் சிஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் எபித்தீலியம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபன் போன் சிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வைவாவில் வந்து டென்டிஜரஸ் சிஸ்டோட அதர் நேம் வந்து ஃபாலிகுலர் சிஸ்ட்டு, பெரிடான்டல் சிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் எ டெவலப்மெண்டல் சிஸ்ட்டு அரேசஸ் ஃப்ரம் தி தேர்டு. அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் தி ஃப்ளூயிட் பிட்வீன் தி ரெட்டிகுலோ எனாமல், அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ்டு எனாமல் எபித்தீலியம் அண்டு அதுக்கப்புறம் வந்து எனாமல் சர்ஃபேஸில் வந்து இருக்குது அண்ட் எனாமல் சர்ஃபேஸில் இருக்குது. இஸ் ரெடியூஸ்டு சிஸ்ட் க்ரௌன் லொக்கேட்டட் இன் தி லியூமனில் வந்து இருக்கும். அசோசியேட்டட் சிண்ட்ரோம் வந்து அதுக்கப்புறம் வந்து மெரோடெக்ஸ் லாமி சிண்ட்ரோம் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளீடோக்ரேனியல் டிஸ்பிளேஷியா, மெரோடெக்ஸ் லாமி சிண்ட்ரோம்னு இருக்குது. ரேடியோ அதுக்கப்புறம் ஃபெச்சஸ் வந்து சென்ட்ரல், அதுக்கப்புறம் லேட்ரல், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரேட்ரல், அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் இருக்குது. சிமிலர் டு தி டென்டிஜரஸ் சிஸ்ட் வந்து அடினோமெட்டாய்டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டு, டென்டிஜரஸ் சிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸில் வந்து ஏஓடி அடினோமெட்டாய்டு ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஓடி வந்து டோட்டலாக இந்த க்ரௌன் ஃபுல்லாக அதாக இருக்கும். இது வந்து இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் வந்து அமிலோபிளாஸ்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எபிடெர்மாய்டு கார்சினோமா, அதுக்கப்புறம் மியூக்கோ எபிடெர்மாய்டு கார்சினோமான்னு இருக்குது. 3 இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூஸ் அண்ட் பாடி இஸ் ஆல்சோ ரேடிகுலர் சிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன் வந்து ஸ்ட்ரா கலரில் வந்து நம்ம பார்க்க முடியும். சீசி மெட்டீரியலும் நெக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாலோவிங் அவுட்டாக இருக்குது. நான் கெரட்டினைஸ்டு எபித்தீலியம் வந்து இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதான் டென்டிஜரஸ் சிஸ்டோட டயக்ராமு. இதுக்கப்புறம் வந்து சிஸ்டிக் லியூமன் இருக்குது. லைனிங் நான் கெரட்டினைஸ்டு எபித்தீலியம், அதுக்கப்புறம் ரிசம்பிள் அஸ் எனாமல் எபித்தீலியம், ஒடோன்டோஜெனிக் எபித்தீலியல் ஐஸ்லாண்ட் இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சுலாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் டென்டிஜரஸ் சிஸ்ட்டுக்கு இது வந்து ஃபாலிகுலர் டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்டல் ஆரிஜின் வந்து ரெடிகுலோ எனாமல் எபித்தீலியம், இம்பாக்டட் டூத்தில் பார்க்கணும் ஃப்ளூயிட் ஃபில் இன் தி கேவிட்டி, ரெடியூஸ்டு எனாமல் எபித்தீலியம் அண்ட் எனாமல் சர்ஃபேஸ். மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் டெவலப்மெண்டல் சிஸ்ட் அது டைப் டெவலப்மெண்டல் சிஸ்ட்டு. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் 20% வந்து ஆல் த லோவர் ஜாலியாக இருக்கும். 10% வந்து இம்பாக்டட் டூத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமன் வந்து ஏஜ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டெக்கேட்டில் இருக்குது. மெயில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சைட் வந்து மேண்டிபிள், அதுக்கப்புறம் மேக்ஸிலரி தேர்டு மோலாரில் வந்துருக்குது கஸ்பிடில்.
அதுக்கப்புறம் வந்து these are always associated in the crown at the permanent teeth. This can be sometimes it may be involved with the complex and compound odontome in the supernumerary tooth. அதுக்கப்புறம் த லீஷன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அதுக்கப்புறம் வந்து யூனிலெக்கேட் சம்டைம்ஸ் டைலாசரேட்டட். அதுக்கப்புறம் வந்து பைலேட்ரல் லீஷன்ஸ் தீஸ் ஆர் தி டைலாசரேஷன் லீசன் வந்து இருக்குது. கிளீடோக்ரேனியல் டிஸ்ப்ளேஷியா ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மொரோடாக்சிஸ் லாமி சிண்ட்ரோம் அப்படின்ட்டு இருக்குது. மொரோடாக்சிஸ் லாமி சிண்ட்ரோம் கிளீடோக்ரேனியல் டிஸ்ப்ளேஷியாவில் வந்து இந்த சிண்ட்ரோம் அசோசியேட்டட் வந்து இருக்குது. ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டூத்ன்னு இருக்குது. ரெசார்ப்ஷன் ஆஃப் த டூத் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் டீஸ்ன்னு இருக்குது. ரேடியோகிராஃபிக்கில் வந்து ரேடியோலூசன்ட் ஏரியா யூனிலோக்குலராக இருக்குது. சரௌண்டிங் இன்வால்மெண்ட் ஆஃப் த டீத்துன்னு இருக்குது. ஒரு தின் ஸ்க்ளீரோட்டிக் பார்டர் ப்ரெசன்ட் இருக்குது. சரௌண்டிங் வந்து அதுக்கப்புறம் சரௌண்டிங் கேவிட்டியில் வந்து இருக்குது. ஸ்க்ளீரோட்டிங் பாடி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரேடியோலூசன்ட்டி வந்து யூனிலோக்குலராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் அட்டாச் சிமெண்டோ எனாமல் ஜங்ஷனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். சென்ட்ரல் லேட்ரல் அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் டைப்புன்னு இருக்குது. இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜிக்கில் வந்து கேவிட்டி லியூமன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தின் வாட்டரி ஃப்ளூயிட் வந்து இந்த லியூமனில் இருக்கும். ஈவன் பிளட்டாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 to 4 லேயர் திக்னஸில் வந்து இருக்குது. ரெட்டிகுலோ எனாமல் எபிதெலியம் நான் கெரட்டினைஸ்டாக இருக்குது. ரோசன் பாடி வந்து அதுக்கப்புறம் வந்து பெக்குலியர் லைனர் கர்வ்டு அதுக்கப்புறம் ஹயாலின் பாடிஸ் வந்து இருக்குது. ரோஸ்டியன் பாடி இருந்துருக்குது. காமன் டிஷ்யூ இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஒடன்டோஜெனிக் எபிதெலியல் ஆஃப் ஐலாண்ட் வந்து இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் எனுக்ளியேஷன் அண்ட் மாசோபிலைசேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம்.